ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம காவேரியை பார்க்க வந்தாங்க இல்லையா மாப்பிள்ளை கார்த்திக், அவங்கக்கிட்ட நம்ம விஜய் என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதாவது காவேரி பற்றி நல்ல விதமாக சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவேரியும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லணும், காவேரியை தப்பு தப்பாக தான் சொல்லணும். காவேரி இப்படிப்பட்ட பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் எக்கச்சக்கமான பொய்களை சொல்லிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு மறைஞ்சு நின்று. இங்கே நம்ம காவேரி வந்து, என்ன கார்த்திக் பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சந்தோஷமாக கேட்குறாங்க. உடனே இங்கே அந்த கார்த்திக் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி தான் அப்படியே திரு திரு திருன்னு முழிக்கிறாரு. நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா தாயே, என்னை ஆள விடுமா, நான் இங்கேருந்து போனால் போதும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சுங்க, ஏங்க இப்படி பேசுகிறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நல்லா தானே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ என்கிட்ட இப்படி ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது, இங்கே பாருங்கள் நான் நினச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க பாட்டுக்கு பேசவும், உடனே கார்த்திக் இருந்துட்டு அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான், இவன் நினச்ச மாதிரி தான் இருப்பா, எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளை கேட்டு நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணவே மாட்டா. இல்லை இல்லை, இவன் நமக்கு வேண்டவே வேண்டாம், நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் நமக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம், ஆனால் இஷ்டத்துக்கு இவ்வளோ விட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சரியாக இருக்காது, இவன் நமக்கு செட் ஆக மாட்டா, நம்ம இவகிட்டேருந்து கலந்துக்கிறது தான் மேல், இல்லைனா இவகிட்ட மாட்டிக்கிட்டு தர்ம அடி வாங்க வேண்டியது தான், அடிமை மாதிரி இருக்க வேண்டியது தான், இல்லை இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திக் மாப்பிள்ளை நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, ஏங்க இப்படி இருக்கீங்க, ஏங்க ஒரு மாதிரி என்கிட்ட பேசுகிறீங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் வந்த வழியே பார்த்து திரும்ப ஓடி போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவர் இப்படி பயப்படுறாரு, ஏங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா தானேங்க பேசுனீங்க, இப்போ என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்குறாங்க. இப்போ கார்த்திக் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் அதான் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்களோட பேரை பிடிக்கலைங்க, அதான். என்னங்க நீங்கள், காவேரின்றது ஒரு ஆறோட பேர், தண்ணியெல்லாம் நிறைஞ்சி இருக்கும், தண்ணி மாதிரி என்றைக்குமே வத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைஞ்சி இருப்பேங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஆனால் கரெக்டான ரீசனே சொல்லாமல் நீங்கள் என்கிட்டருந்து விலகணும்னு பார்க்குறீங்க. ஏங்க இப்போ வந்தாரே அவர் ஏதாவது சொன்னார் அவங்கக்கிட்ட, அவர் எல்லாம் எதுவும் சொல்லலை, எனக்கே நம்ம உங்களை பிடிக்கலைங்க, இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்த வழியை பார்த்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. நம்ம காவேரி அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இது அந்த விஜய் சாரோட வேலையாக இருக்குமோ, கண்டிப்பாக அவர் தான் ஏதோ நம்மளை பற்றி பேசியிருக்கணும். ஸ்டார்டிங்கில் மீட் பண்ண உடனே அவர் நம்மக்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஜய் சார் கார்த்திகை மீட் பண்ணி பேசினாங்க, அவர் பேசிட்டு போயிட்டதுக்கப்புறம் தான் இந்த கார்த்திக் நம்மளை பார்த்து பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி என்ன நம்மளை பற்றி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜய் வந்து பின்னாடி நிற்கிறாங்க. என்னங்க நீங்கள் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க, எங்கே அந்த மாப்பிள்ளை கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம காவேரி முறைக்கிறாங்க. விஜய் இருந்துட்டு, ஏங்க என்னை இப்படி முறைக்கிறீங்க, பின்ன முறைக்காம முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து பேசிட்டு போனதுக்கப்புறம் தான் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு, எப்படா என்கிட்டருந்து நழுவி போவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அந்த அளவுக்கு நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க, என்னை பற்றி அவர்கிட்ட என்னங்க பேசுனீங்க, யார் அவருன்னு சொல்கிறீங்க, யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தெரியாத மாதிரி கேட்கவும், ஏங்க சும்மா நடிக்காதீங்க, என்னை பார்க்க வந்தாரே மாப்பிள்ளை கார்த்திக், அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக அழகாக இருந்தார் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தார், நீங்கள் என்னமோ பேசி தான் அவரை ஓட ஓட தெறிக்க விட்டுட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, ஏய் ஆர்வ கோளாறு காவேரி, ஆமாடி நான் தாண்டி அவனை தெறிக்க தெறிக்க ஓட விட்டேன், இப்போ அதுக்கு என்னடி, நீ என் பொண்டாட்டிடி, எப்போவுமே நீ எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, நீயும் நானும் தான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம், அப்படி இருக்கிறப்போ நீ என்னடானா எவனோ மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டி எனக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற, அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட முடியும், நீ என் பொண்டாட்டி, அதனால் எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் எல்லாருமே இப்படி ஓட தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. உடனே காவேரி இருந்துட்டு, ஏங்க என்னங்க காலையிலே பகல் கனவு காணுறீங்களா, பகலில் இங்கே பாருங்கள், அப்படி என்னங்க நீங்கள் சொன்னீங்க என்னை பற்றி, நான் என்ன அவ்வளோ மோசமானவளா,
சாதாரணமாக எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய குவாலிட்டி, அதாவது எனக்கு பிடிச்ச குவாலிட்டிஸாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வாழ்க்கையோட பார்ட்னராக ஆக்கிடலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? நீங்கள் என்னடான்னா என்னென்னமோ பேசி அவரை அனுப்பிட்டீங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னுலாம் நான் நினைக்கவே கிடையாது. நான் உங்களை பற்றி எதுவுமே பேசலைங்க. சும்மா தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு என்னமோ அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணை போய் அவங்களுக்கு பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் ஓவராக போய்கிட்டு இருக்கீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு, மிஸ் போங்க மிஸ், ஏதோ தனியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்களேன்னு திரும்ப வந்து பார்த்து பேசினேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நான் கிளம்புறேங்க. அம்மு எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அங்கேருந்து கிளம்பி சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுறாங்க. காவேரிக்கு இப்போ வரைக்குமே புரியவே இல்லை. கார்த்திக் எதுக்காக போனார், நம்மளை வேணான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போயுமே பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. நம்ம காவேரி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சாரதா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கேரட் சாப்பிட்டுக்கிட்டு, ஏ காவேரி, என்னடி ஆச்சு? மாப்பிள்ளையே பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ ஏன் இவ்வளோ கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை செட் ஆகலையா? மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா, இல்லை உனக்கு மாப்பிள்ளையே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கிட்ட சாரதா அப்படியே ரொம்பவே கூலாக கேரட் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம சாரதா கையில் இருந்த கேரட்டை பிடுங்கிட்டு, என்னம்மா நீ, நான் இவ்வளோ அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேரட் சாப்பிட்றது தான் முக்கியமாக போச்சா? டேய், நான் என்னடி பண்ண முடியும்? நீயே இவ்வளோ கோவமாக இருக்குன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். கேரட்டை கொடுடி, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அம்மா, நான் இன்றைக்கி ரொம்ப ஆசையாக போனேம்மா. அது மட்டும் இல்லாமல் நான் போன மாதிரி, நான் நினச்ச மாதிரியே அந்த மாப்பிள்ளையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த அம்முவோட அப்பா வந்தாங்க. அவர் வந்து பேசுனதுக்கப்புறம் தான் அவரோட மனசே மாறிடுச்சு போல். என்னை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு, நானும் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப அழகாகவும் லட்சணமாக இருந்தாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் காவேரி, இதுக்காடி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? விஜய் தம்பியை விட யாரும் இந்த உலகத்தில் அழகாக இருந்துட போகிறாங்க? விஜய் தம்பி தான் ரொம்ப அழகே. நீ கொஞ்சம் பார்த்து ரசிக்கணும்டி. அதை விட்டுப்புட்டு என்கிட்ட இப்படி கோவமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. அம்மா, நீ எப்போ எந்த பேச்சு எடுத்தாலும் விஜய் தம்பி கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தையை நீ பேசினா அப்படின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. சரிடி, என்னமோ ஒன்று பண்ணு. நீ எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் உனக்கு செட் ஆகாதுடி. அது எப்படி நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற? அது அப்படி தான் காவேரி, அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி, நான் போய் கிச்சனில் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காவேரி பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மிஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்கவும், என்னங்க உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? எனக்கு மாப்பிள்ளை செட் ஆகலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி இருந்துட்டு இது நம்ம விஜய் இருந்துட்டு, ஏங்க மிஸ் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, ஃபஸ்ட்டு எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மிஸ், அம்மு தான் ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கா. உங்களை பார்க்கணும், உங்கள் கூட பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. உங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறா. நான் அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம், வீட்டுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன் மிஸ். நீங்கள் குட்டி காவேரிக்கிட்டே 2 வார்த்தை பேசிட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அவள் ரிலாக்ஸாக தூங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம குட்டி காவேரியுமே பேசுகிறாங்க. மிஸ், என்ன மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்போல்லாம் நீங்கள் கால் கூட பண்ணுறதில்ல. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது மிஸ். என் அப்பா கூட இருக்கிறதே எனக்கு போர் அடிச்சிருச்சு. உங்கள் வீட்டுக்கே நாளையிலேருந்து அங்கேயே வந்து இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அம்மு, நீ வா சரியா, உன் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து விட சொல்லு. அதுக்கப்புறம் உன் அப்பா போயிடட்டும், நீ 1 வீக் 2 வீக் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை ஜாலி. சரிங்க மிஸ். சாப்பிட்டீங்களா மிஸ்? சாப்பிட்டேன் அம்மு. சரி, நீ போயிட்டு சமத்தா படுத்து தூங்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க மிஸ். மிஸ், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதை நான் நாளைக்கு வந்து நேரில் கேட்குறேன். முக்கியமான விஷயமா? அதுவும் நேரில் தான் கேட்பியா என்ன? ஆமாம் மிஸ், அது ரொம்ப முக்கியம் இல்லை? அதான், அது நாளைக்கு காலையில் வந்து கேட்குறேன். சரிங்க மிஸ், நான் ஃபோனை வச்சிடவா? சரி தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சாரதா காவேரி இவங்க 2 பேருமே படுத்து தூங்க போகிறாங்க. நம்ம காவேரியுமே கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம
விஜய் வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு வராங்க. நம்ம காவேரியுமே அதே ஷாப் தான் வராங்க. ஸோ 2 பேருமே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே நம்ம விஜய் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதுலேருந்து நம்ம காவேரி எந்த அளவுக்கு நேசிச்சாங்க, 2 பேரும் எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாங்க, யாருனால எவ்வளோ பிரச்சனை வந்தது, என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்கே காவேரி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ காவேரி இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்போது நான் தான் உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஆமாம் காவேரி, நடந்த ஆக்சிடெண்ட்டில் என்னென்னவோ நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரியுமே, நான் புரிஞ்சுக்கிறேங்க, இவ்வளோ நடந்திருக்கு என் வாழ்க்கையில், எதுவுமே நான் தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இனிமேல் நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது போதும் காவேரி, இதை விட எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. சடான்னு கண் விழிச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாமே கனவு தான். இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி அது எப்படி நான் அவரோட ஒய்ஃப் ஆகுவேன், என்கிட்ட எதுக்காக அவர் அது எல்லாமே சொல்கிறாரு, அவர் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், நான் தான் அவங்களோட உண்மையான ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் அம்முக்கு நான் தான் அம்மான்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாரே, நானும் அவரை கட்டி பிடிச்சி என்னென்னமோ பேசுகிறேனே, ஐயோ என்ன இப்படி ஒரு கனவு வருது, ஒருவேளை நடந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஒரு சில விஷயத்த மறந்த மாதிரி நமக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தையுமே மறந்துட்டோமா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போது டைம் வந்து ஒரு 5:00 இருக்கும். ஸோ நம்ம சாரதா எப்போவுமே 5:00 தான் எழுவாங்க. எந்திரிச்சு அதாவது சமையக்கட்டு போயிட்டு சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம சாரதாவுமே எந்திரிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா இங்கே நம்ம காவேரி உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு பயந்துடுறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு கத்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரியுமே பயந்து போகிறாங்க. அம்மா என்னம்மா, எதுக்காக இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, ஏய் பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தா இந்த நேரத்துக்கு நீ எப்போவுமே எந்திரிக்க மாட்ட, அதான் பக்கத்தில் ஏதோ பேய் வந்து உட்காந்துக்குச்சோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்டி. ஆமாம் இந்நேரத்துக்கு எதுக்கோ இப்படி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க, எப்போவுமே 7 மணிக்கு தானே எந்திரிக்குவ. ஆமாம்மா, ஆனால் எனக்கு ஒரு கனவு வந்துச்சே. கனவா? அப்படி கனவு வந்தால் என்னடி, அதை தூக்கி தூரம் போட்டுட்டு படுத்துன்னு தூங்க வேண்டியது தானே. அம்மா வேறு ஏதாவது கண்டது போனது வந்துச்சுன்னா அதை தூக்கி தூரம் போட்டுடலாம், ஆனால் என் கனவுல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடி நடந்துச்சு? விஜய் இருக்கார்ல, விஜயா? ஆமாம்மா, அதான் அந்த அம்முவோட அப்பா. ஓ விஜய் தம்பியா? சொல்லி விஜய் தம்பி தான் உன் கனவுல வந்தாரா? ஆமாம்மா, அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி குடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு, நானும் போகிறேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறாருமா, அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது, 2 பேருக்குள்ளே ஒத்தே போகாமல் சண்டை வந்தது, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக நேசித்த விஷயம்னு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது, ரிசப்ஷன், இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொன்னார். கடைசியில் ஆக்சிடெண்ட் நடந்து முடிகிற வரைக்குமே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உண்மையான ஒய்ஃபே நான் தானா. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை அம்மு இருக்கால, அவள் எங்கள் 2 பேருக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நானும் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இனிமேல் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், இனிமேல் நம்ம சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு நானுமே அவருக்கு வாக்கு கொடுக்குறோம்மா. திடீர்னு அப்படியே கண் விழிப்பு வந்துருச்சு, எழுந்திரிச்சி உக்காந்துக்கிட்டு அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த கடவுளே இவளுக்கு எல்லாத்தையுமே காண்பிக்கணும், எல்லாத்தையுமே தெரிவிக்கணும்னு நினச்சிருக்கு போல், அதனால தான் கனவுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சாரதா யோசிக்கிறாங்க. அம்மா நான் தான் கனவு வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது கரெக்டாக எனக்கு ஒரு பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, என் கனவுல இப்படியெல்லாம் வருது அப்படின்னா ஒரு சில டைம்லலாம் உண்மையாகவே நடந்திருக்கு. நடந்த ஆக்சிடெண்ட்டில் வேறு ஏதாவது நான் மறந்துட்டேனாம்மா? எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம், குழந்த பிறந்த விஷயம்னு ஏதாச்சும் மறந்துருக்கேனா? அது வந்துடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திக்கி திணறாங்க. உடனேங்க நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தலைமால வச்சு, இங்கே பாரும்மா, என் மேலே சத்தியமா நீ எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் நடந்த உண்மையை அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லையா, நம்ம காவேரி மேலே சத்தியம் பண்ணுறதுனால உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும், அந்த பசுபதியால் பிரச்சனை வந்தது, பாட்டி பிரச்சனை செஞ்சது, வளகாப்பு, பர்த்டே ஃபங்க்ஷனுன்னு சொல்லிட்டு இப்படி விஜய் வந்து காவேரிக்காக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்ச விஷயம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கதையுமே சொல்லிடுறாங்க. நம்ம காவேரி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது.
ஸோ என்னம்மா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இது எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அப்பா இறந்து போன விஷயத்த சொன்ன நீங்கள் இதையே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. பாவம் என் குழந்த, என் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைய நான் இத்தனை நாளாக தவிக்க விட்டுட்டேனே. அந்த குழந்தை அம்மாவை கேட்டு எத்தனை நாள் என்கிட்ட ஃபீல் பண்ணி அழுதுருக்கு தெரியுமா? அம்மாவோட பாசத்துக்காகவும் ஒரு அரவணைப்புக்காகவும் எவ்வளோ ஏங்கியிருக்கா தெரியுமா அம்மு. உண்மையாகவே என்னால் அது இப்போல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. நான் லூஸு மாதிரி அவருக்கு பொண்ணு பார்த்து, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மாப்பிள்ளையை பார்த்து, ஐயோ கர்மம் இதெல்லாம் நான் செஞ்சு தொலைச்சிட்டேனே. அம்மா நீயாவது என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கலாம்லம்மா. நான் எப்படி அவர் முகத்தில் முழிப்பேன். நான் என்னென்னமோ அதிமேதாவித்தனமாக என்னென்னமோ பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, ஹே காவேரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த விஷயத்த ஏற்றுக்கவும் செஞ்சுட்ட. இது தாண்டி விஜய் தம்பிக்கு முக்கியம். விஜய் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவருடி. உனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு. உனக்காக வீட்டை கூட விட்டுட்டு வந்திருக்காரு தெரியுமா. அவர் ரொம்ப பணக்காரடி, வசதியான வீட்டு பையன். எந்த ஒரு கஷ்டமான வேலை செஞ்சு பழக்கம் கிடையாது. ஆனால் அப்படி இருந்துமே உனக்காக அவங்க பாட்டியவை தாத்தாவை எல்லாரையுமே எதிர்த்துட்டு வீட்டை விட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருடி. ஆம்பளை பிள்ளை சமைச்சு அவரே சாப்பிடுவாருடி. அப்படி உனக்காக எவ்வளோ விஷயத்த செஞ்சுருக்காருடி. சொல்கிறதுக்கு நாள் தான் பத்தாது, அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு. நீ எதுக்காகவும் அவரை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு பழைய ஞாபகம் எதுவுமே வரலம்மா. கனவுல நடந்ததை வச்சு தான் நான் உன்கிட்ட கேட்டேன். நீயும் அதே மாதிரி சொல்கிற. அப்போ அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். அதுக்காக தான் காவேரி உன்னையும் விஜய் தம்பியையும் நாங்கள் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் அதை நீ புரிஞ்சுக்காம 2ஆம் தரமாக நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் ஒரு ஏற்கனவே குழந்தை பெற்றவரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ பேசிக்கிட்டு இருந்த. ஆனால் உண்மையாகவே அவர் உன்னை தானே கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்ம காவேரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவரை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னவோ நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நினச்சி பார்த்தீங்க நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு எவ்வளோ வலியை கொடுத்துருக்கோம் அது. நம்ம மேலே அவர் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தா அவர் நம்ம என்ன செஞ்சுமே அதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இப்போ வரைக்குமே நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினைக்கிறாங்க. ஸோ சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எனக்கு பழைய ஞாபகம் எதுவுமே திரும்ப வரல அப்படின்னாலுமே நீங்கள் சொன்னதை வச்சே நான் புரிஞ்சுக்கிறேம்மா. எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் அம்முவை பார்த்தாவே எனக்கு எங்கேருந்து தான் பாசம் வருதுன்னு தெரியலம்மா. அவகிட்ட நான் எப்போவுமே கோவமாகவே நடந்துக்கணும்னு தோண மாட்டேங்குது. அவள் கூடவே இருக்கணும், அவளுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணுன்ற என் தாட்டெல்லாம் எனக்கு நிறைய வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதாவுக்கு மனசே நிறைஞ்சு போயிடுது. சாரதா இப்போ நினைக்கிறாங்க, காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்துருவாங்க கண்டிப்பாக. இனிமே குழந்த நல்லா இருப்பா, அவளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும், தன்னோட அம்மா கூட சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது காலையில் ஒரு 8 மணி ஆகுது. நம்ம சாரதாவுமே சமைச்சு முடித்து ரெடியாக வச்சிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம அம்மு வந்து வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. நம்ம காவேரியுமே இப்போது தன்னோட கணவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசையில் அழகாக குளித்து முடிச்சுட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கை ரொம்ப வளையல் போட்டுக்கிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரிக்காகவும் விஜய்க்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சாரதாவுமே, என்ன காவேரி நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு போல. ஆமாம்மா, என் புருஷனை பார்க்க போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது காவேரி. அம்மா எனக்குமே இப்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போவே நான் அவரை பார்த்து அவர் கூட பேசணும், அவர் கூட நிறைய இடம் சுற்றி பார்க்கணும், என் பொண்ணு கூட பேசணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போவே அவங்க வீட்டுக்கு போயிடணும் போல் இருக்குது. சரி அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம விஜயும் குட்டி காவேரியும் வராங்க. வந்ததுமே இங்கே நம்ம காவேரி அழகாக ரெடியாக இருக்காங்க. அதை பார்த்ததுமே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பா ஆளவே தூக்குறாளே, அந்த அளவுக்கு அழகாக இருக்குடி ஆர்வ கோளாறு. என்ன பண்ணுறது, நான் தான் உன் புருஷன்ற விஷயம் உனக்கு தெரியல. அது தெரிகிற வரைக்கும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே இப்போ உள்ளே வராங்க. சாரதாவுமே குட்டி காவேரி கிட்ட வந்து, அம்மோ வந்துட்டிங்களா, வா சாப்பிடுவீங்க, வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சாரதா கிட்ட, அத்தை இது இல்லைங்க நான்
கிளம்பணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காவேரி இருந்துட்டு, என்ன வேலைங்க சார் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேட்குறாங்க. சார்ன்னு சொல்லி பேசுகிறாங்க. சடான்னு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, நீங்கள் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, சார் இருந்து சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இல்லைங்க அந்த பொண்ணு அதான் நீங்கள் எனக்கு பொண்ணு பார்த்தீங்களே, அந்த பொண்ணு வந்து கோவிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, வந்தே ஆகணும், பேசணும், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாங்க கோவிலுக்கு போகணும், அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிட்டு வரேங்க, நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சாரதா இருந்துட்டு, காவேரி நீ கூட போடி, நீ போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு அவருக்கும் செட் ஆகாது அப்படின்னு எதனா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அது வந்து போடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம விஜயும் காவேரியும் இப்போது அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்க. நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வராங்க. இப்போது நம்ம அவர் தான் தன்னோட புருஷன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுன்றத அவர்கிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனையிலே வராங்க. இப்போவுமே லொடன்னு பேசிக்கிட்டு இருக்க வர காவேரி சைலண்ட்டாக வராங்களேன்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு, என்ன மிஸ் எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே வருவீங்க, இப்போ என்னடானா ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சார், அது வந்து என்னங்க நீங்கள் உங்களுக்கு இப்படி தயக்கப்படக்கூட தெரியுமா, அப்படியே ஒரு மாதிரி நெளியிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. ஏன்னா அவர் வந்து நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி காவேரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரு, ஏங்க நேற்று என்னமோ செட் ஆகாது அப்படி இப்படின்னு நீங்கள் இன்றைக்கி என்னன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் சும்மா சொன்னேன், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னது வந்து அந்த பொண்ணோட கேரக்டர் பிடிச்சிருக்குங்க, அதுக்காக பிடிச்சவங்கள எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அவங்களுமே என்ன மாதிரி தான், என்ன மாதிரின்னு சொல்ல முடியாது, அவங்களும் ஒரு பையன் வச்சுருக்காங்க, அந்த பையனை நல்லா பார்த்துக்கிற ஹஸ்பண்டாக கேட்குறாங்க, இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைங்க, நீங்கள் தான் எனக்கு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம காவேரியுமே விஜயை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு வராங்க, ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. நம்ம விஜயுமே இப்போ கார் ஓட்டிக்கிட்டே இங்கே காவேரியை பார்க்கவும், என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்ன என்ன ரொம்ப நாள் பார்க்காத மாதிரியே பார்க்குறீங்க, டெய்லியும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காவேரி இருந்துட்டு, ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி. என்னங்க பேசுகிறீங்க, இதெல்லாம் பயங்கர அதிர்ச்சியாக தானே எனக்கு இருக்குது, நான் அழகாக இருக்குன்னு நீங்களாம் சொல்கிறீங்க, அது உண்மை தானேங்க, அழகாக தானே இருக்கீங்க, அது உண்மை தான், அழகாக இருந்து என்னங்க பிரயோஜனம், எதுவுமே எதுலேயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே கரெக்டாக எதுவுமே அமைய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே கோவிலுமே வந்தது, சரிங்க கோவில் வந்துடுச்சு, அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு, எங்கள் விஜய்கிட்ட, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய பையனை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிடுங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம காவேரி இருந்துட்டு, பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, ஒருவேளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இல்லை நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னங்க நடக்குதுங்க, காவேரி என்ன நீங்கள் எனக்காக மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் அவரை என் கண்ணு முன்னாடியே கட்டி பிடிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இது அசிங்கமாக தெரியல, ஏன்னா இவ தான் என்னுடைய புருஷன், அது எப்படிங்க உங்கள் புருஷனுக்கே நீங்கள் பொண்ணு பார்ப்பீங்களா, அது ஏதோ ஒரு சண்டையில் பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட டைமை எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம காவேரி ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து அனுப்பிட்டு இங்கே நம்ம விஜய் கிட்ட பேசுகிறாங்க. விஜய் பயங்கர அதிர்ச்சியிலே இருக்கார். என்னங்க நீங்கள் டப்புன்னு கட்டி பிடிச்சிட்டிங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஹஸ்பண்ட் அது இதுன்னு சொல்கிறீங்க. விஜய் எனக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, இருந்தாலும் நீங்கள் தான் என்னுடைய ஹஸ்பண்ட்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்போவுமே நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நம்ம குழந்தைய நம்ம நல்லா படித்து நல்லா ஆளாக்கணும், நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், நிறைய பாசத்தை கொட்டி வளர்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னென்னமோ பேச ஆரம்பிக்கவும், விஜய்க்கு வானத்திலேயே பறக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. காவேரியோட 2 கன்னத்துலேயும் கையை வச்சு, இதுக்காக தாண்டி, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ தாண்டி ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க.
இதோட இந்த ரிவ்யூ முடிந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.